அப்போ சினிமாவில் சூப்பராக நடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அப்போ உங்கள் கேரளாவை தூக்கி மம்முட்டி சாருக்கு கொடுங்க. உங்கள் கர்நாடகாவை தூக்கி அங்கே இருக்க சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்துருங்க. அவங்க சூப்பராக நடிக்கிறாங்க. அவங்கள பார்த்துச்சுன்னா ஒரு 10 வயசு 12 வயசு பசங்க இருக்காங்க. அனில் கொஞ்சம் மரியாதை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் பைக்கில் ஹெல்மெட் இல்லை, ஒரு இது இல்லை, விஜய் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி உசுர போகிறாங்களா தெரியல, அப்படி பைக் எடுத்துட்டு ஓட்டி போகிறாங்க. ஒரு அடேங்கப்பா, நானும் பேச வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னையே பாலிடிக்ஸ் பேச வச்சிட்டீங்க. ஆக்சுவலி என்னோட கான்டாக்ட்ஸில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தெம் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் இருக்காங்க. ஓகே, ஒன்று கேரளாக்காரங்க இல்லை கர்நாடகாக்காரங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே டிவிகேன்னு வைக்கிறாங்க. விஜய் வாழ்க்கைங்கிறாங்க, விஜய் சூப்பருங்கிறாங்க. அப்படி என்ன தமிழ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு அவங்களாம் வைக்கிறாங்க. ஆக்சுவலி நான் பாலிடிக்ஸோட ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை. பட் இது வச்சப்போ ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு, ஏன் அப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ தான் நான் போய் கேட்டேன், ஏன்டா எதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க விஜய்க்கு, வாட் இஸ் த திங் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப க்யூரியஸாக கேட்டான். தெரில, அவர் சினிமாவில் சூப்பராக நடிக்கிறாங்கன்னு. அப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அப்போ சினிமாவில் சூப்பராக நடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அப்போ உங்கள் கேரளாவை தூக்கி மம்முட்டி சாருக்கு கொடுங்க. உங்கள் கர்நாடகாவை தூக்கி அங்கே இருக்க சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்துருங்க. அவங்க சூப்பராக நடிக்கிறாங்கல்ல. நீங்களாம் தெளிவாக இருந்துட்டு தமிழ்நாட்டை மட்டும் விஜய்க்கு தூக்கி கொடுத்தோன்னே பட்டாசு வெடிக்கிறீங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. சரி, இங்கே இருக்கிற பசங்க தான் அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சும்மா ஒரு சினிமாவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. மேபி இன்னொரு 5 இயர்ஸில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு டைமாவது கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த ஆக்சுவலி இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருக்க தற்கூரிகள், அணில் குஞ்சுகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எதுக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. நான் பெருசாக இதுக்குள்ளே போகல. இப்போ தான் ஆக்சுவலி புரியுது ஏன் அந்த மாதிரி எல்லாரும் சொன்னாங்கன்னு. நிஜமாவே அப்படி தாங்க இருக்குது. அவங்கள பார்த்துச்சுன்னா ஒரு 10 வயசு 12 வயசு பசங்க மாதிரி இருக்காங்க. அணில் கொஞ்சம் மரியாதை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் பைக்கில் ஹெல்மெட்டும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, விஜய் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க உசுர விட போகிறாங்களான்னு தெரியல, அப்படி பைக் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகிறாங்க. ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. விஜய் சார் விமனுக்கு சேஃப்டி அது இதுன்னு பேசுனீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். பைக் எடுத்துகிட்டு எங்கேயா போய் விதுக்க போகிறாங்க பாவம். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க நம்பியே இருக்காங்க. அப்படி தான் போகிறாங்க, அப்படி கத்துறாங்க. குழந்தைய வச்சுட்டு நாங்கள் வாக்கிங் போக முடியல, அப்படி பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃப்யூச்சர் இன்னும் நீங்கள் சிஎம் ஆகலை. ஃப்யூச்சர் சிஎம் சார் விஜய், வித் ரெஸ்பெக்ட் ஐம் ஆஸ்கிங் திஸ். தேங்க்யூ.